ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நட்டெல்லா. இது சாக்லேட் ஸ்ப்ரெட்டுங்க. இதை ஹேசல் நட் வச்சு பண்ணுவாங்க. அந்த நட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அதனால் நான் பாதாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு 100 கிராம் பாதாம் பருப்பை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஆற வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப்புக்கு 1 ஸ்பூன் கம்மியாக எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1/4 கப் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி பவுட்ராக இருக்கும். இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சூடு ஆற விடுங்க. ஆற விட்டு திருப்பி இன்னொரு ட்ரிப் அரைச்சி எடுக்கலாம். இது கூட 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் 1/2 கப் பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்து ஒரு ட்ரிப் அரைச்சி எடுத்துருக்கேங்க. இது சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு தான் அரைச்சி எடுக்கணும். மொத்தமாக அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு எண்ணெய் பக்குவத்துக்கு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்க்க போகிறோம். இது இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு, ஒரு மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம சர்க்கரை, கொக்கோ பவுடர் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நான் ஒரு முறை அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய் உபயோகப்படுத்த வேண்டாம், அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும். ஸோ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நட்டெல்லாம் ரெடிங்க. இதுக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். பாதாம் பருப்புக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஆனால் கடையில் நீங்கள் அந்த நட்டெல்லாம் வாங்க போனீங்கன்னா 350 ரூபா கிட்ட ஆகும். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கடையில் வாங்கினா அந்த நட்டெல்லாவோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்திக்கலாம். 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடருக்கு பதில் நீங்கள் சாக்லேட் சேர்த்துக்கலாம். 2 டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உடனுக்குடனே வரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.